إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم من نفس عن مسلم كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة ومن يسر على مؤسر في الدنيا يسره الله عليه في الدنيا والآخرة والله في عون العبد ما كان العبد في عون أخيه. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீ அல்லாஹ் வ அத்தீ ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துள்ள எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தீனுக்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உலகத்துடைய நிலைமைய அல்லாஹ் தஆலா விரும்புகிற விதத்தில், அவன் நாடிய விதத்தில் உலகத்துடைய நிலைமைகள் அல்லாஹ் மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு மனித
மனிதனும் அல்லாஹ்வுடைய கதரை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அல்லாஹ் தஆலா கதர்ல எதை முடிவு செய்திருக்கிறானோ, அவனுடைய விதியில் எதை முடிவு செய்திருக்கிறானோ அதுதான் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள பெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, ஒரு ஃபித்னாவை சோதனையை பயந்துக்கோங்க, உங்களுக்கு மாத்திரம் வராது. அப்படியான பயங்கரமான சோதனையை பயந்துக்கோங்க. கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் தஆலா மனிதர்களை சோதிப்பது என்பது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள ஒரு மனிதன், அவருக்கும் உலகத்தில் சோதனை வரக்கூடியதா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர். ஹதீஸுடைய கருத்து, எந்த அளவுக்கு மனிதனிடத்தில் தீன் இருக்குமோ, எந்த அளவுக்கு மனிதனிடத்தில் மார்க்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் சோதிக்கப்படுவார். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹு, அல்லாஹ் ஒரு சாரார்களை விரும்பிட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். கண்ணியமானவர்களே, ஏன் இந்த சோதனை? மூமின்களுக்கு ஏன் இந்த சோதனை என்றால், மூமின்களுடைய அந்தஸ்தை உயர்த்த, மூமின்களுடைய பாவங்களை மன்னிக்க, அவர்களுடைய நன்மைகளை பன்மடங்காக அதிகப்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த சோதனையுடைய நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய புத்தியா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், அது அனைத்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, சோதனையை அகற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத்தான் தர்மம். கண்ணியமானவர்களே, சதகா, அது எல்லா சோதனைகளையும் நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. சோதனைய, இந்த தர்மம் இருக்குதே, சோதனையை அகற்றிவிடும். மாற்றமான பயங்கரமான முடிவுகளை மாற்றி அமைத்துவிடும், நல்ல நிலைமையில உருவாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகா என்பது தத்ஃபவு மைத்தத சூ, ஒரு மனிதனுடைய கெட்ட மரணத்தை விட்டும் அவனை பாதுகாக்கும். சதகா தர்மம் செய்யக்கூடியவருக்கு நல்ல மரணம் வரும். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்ன சதகா லதுத்ஃபியு கலப ரப்பி, நிச்சயமா சத்தியமாக தர்மம் இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுத்து நிறுத்திவிடும். அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இபாதத், ஒரு ஆயுதம் இருக்குமே ஆனால் அதுதான் தர்மம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கட்டத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு அந்த வெள்ள பெருக்கடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். கண்ணியமானவர்களே, தாராளமாக இந்த அற்றுலு கமேந்த ஊர் மாஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வாரி வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
நல்ல தனவந்தர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல விஷயங்கள்ல வாரி வழங்குகின்றார்கள். இல்லாதவர்களும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவர்கள் சேமித்து வைத்த அந்த உண்டியலின் பணத்தை இந்த அனார்த்தத்தை கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு ஆசாரம் உள்ள தர்மத்தை விரும்பக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவருடைய அந்த மனநிலைமையை விளங்கி அவர்களுடைய கவலைகளை போக்கிவிட வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய துஆக்கு நாம் ஆளாக வேண்டும் என்பதாக தங்களிடத்தில் இருக்கக்கூடியவற்றை கொடுக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சிறார்கள் கூட சேமித்து வைத்திருந்த அந்த பணத்தை, அந்த உண்டியலின் காசியை பள்ளிக்கு கொடுக்கிறார்கள். எதற்கு கண்ணியமானவர்களே? அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படி. சுப்ஹானல்லாஹ், எப்படி நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த அட்லுகமையில வசிக்கக்கூடியவர்களுடைய சொத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவானாக, வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குவானாக, அவர்களுடைய சதக்காவை பொருந்திக் கொள்வானாக, இன்னும் நல்ல விடயங்களை வாரி வழங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த அட்லுகமையை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். உண்மைக்கும் சந்தோஷம். கண்ணியமானவர்களே, எல்லா ஊர்களையும் கொடுக்கிறாங்க. இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பள்ளி மூலமாக அவர்கள் நிவாரணி பொருட்களை சேமித்து கொடுக்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, சில விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சிறார்கள் கூட நடக்க முடியாத கூடிய அப்படியான ஒருவர் அன்றைக்கு நாம் ஒரு புகைப்படத்தில் பார்த்தோம். அவரும் கூட அவருடைய சேப்பில் இருந்து அவர் எடுத்து கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆசாரம் உள்ளவர். கண்ணியமானவர்களே, இந்த அட்லுகமையை முழு ஊருக்கும் முழு நாட்டுக்கும் நல்ல விஷயங்கள்ல முன்னு உதாரணம் உள்ளவர்களாக அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணவுகளை கொடுக்கிறாங்க. கஷ்டத்தை சிரமத்தை தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு பெண்மணிகளும் மஸ்ஜிதுல சிலர்கள் அதுக்கண்டே இரவு கண் விழித்தவர்களாக பெரும் ஒரு பாரிய ஒரு ஹிதமத்தை சமூகத்தில் செய்கின்றார்கள். இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமான விஷயம். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது, எந்த மனிதன் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவானோ அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவான். ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அஹப்புல் அமால் இலல்லாஹி ஐயுல் அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, சுரூருன் யுத்கிலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஓ தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், அந்த முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை நிவர்த்தியாக்குறார் என்றிருந்தால் இந்த அமலை அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்ததா சொல்லுகின்றார்கள், ஓ தத்ருது அன்ஹு ஜூஅன், பசித்தவர்களுக்கு அவர்களுடைய பசியை அடக்கிறதுக்காக வேண்டி, அவர்களுடைய பசியை நீக்கிறதுக்காக வேண்டி உணவு கொடுப்பது. கண்ணியமானவர்களே, பசித்துள்ளவர்களுக்கு அவர்களுடைய பசியை போக்க அதுக்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுப்பதை அல்லாஹ்
செயலை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் கடன் பட்டிருக்கிறார், கஷ்டப்படுகிறார், அந்த கடனை தன்னினால கொடுத்து கொள்ள முடியாமல் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் முன்வந்து அவருடைய கடனை நிறைவேற்றுகிறார். இந்த அமலை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அல் முஜமுல் அவ்ஸத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அராபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார், வந்து சொல்லுகிறார், அல்லிம்னி அமலன் யுத்கிலுனில் ஜன்னத, யா ரசூலல்லாஹ், என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லித் தாருங்களே யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅத்மிஇல் ஜாஇ, பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். கண்ணியமானவர்களே, வந்த மனிதரை சொன்ன பதில் என்ன தெரியுமா? பசித்தவருக்கு உணவளியுங்கள். அது மாத்திரமல்ல, வஸ்கில் லம்ஆன, மிகவும் தாகத்தில் இருக்கக்கூடிய அப்படியான ஒரு தண்ணி புகட்டுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இதை விரும்புகிறான். இது சொர்க்கத்துக்குரிய அமல். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஃபஸன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபித் துனியா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை நிவர்த்தியாக்குவாரோ, உலகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை நிவர்த்தி செய்வாரோ, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இவருக்கு ஏற்பட இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் இவரை விடுவிப்பான், அந்த கஷ்டத்தை நீக்கி விடுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒமையஸ்ஸர் அலா முஸரின் ஃபித் துன்யா யஸ்ஸரஹுல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை, சிரமத்தை லேசிப்படுத்துவாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்படக்கூடிய உலகத்துடைய ஆখিরাத்துடைய கஷ்டத்தை அல்லாஹ் லேசிப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹி. ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனான ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த உதவி செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹியாருக்கும் மன் அத்அம தஆம். உங்கள சிறந்தவர் யாரு தெரியுமா? பசித்துள்ளவருக்கு சாப்பாடு அளிக்கக்கூடியவர், உணவளிக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, உணவளிப்பது என்பது சாதாரண ஒரு அமல் அல்ல, சாதாரண ஒரு இபாதத் அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல். மனிதர்களே, அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால எல்லோரும் மாஷா அல்லாஹ் போட்டி ஓடக்கூடியவர்களாக அவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு, அவர்களுடைய வசதிக்கேற்றவாறு தர்மங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக, சொத்துல பெருக்கடியை உண்டாக்குவானாக, பாதுகாப்பை கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். ஏய் விசுவாசிகளே, ஏய் ஈமான்தாரிகளே, நாம் உங்களை தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழியுங்கள். எப்படியான நாள்?
வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இல்லாத, யாருடைய நட்பும் இல்லாத, யாருடைய பரிந்துரையும் எடுபடாத, யாருடைய பரிந்துரையும் இல்லாத அந்த கியாமத்துடைய நாளை, அந்த நாள் வர முன்னால உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழியுங்கள். அநியாயக்காரர்களே, இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களேதான் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலானி فيقول أحدهما اللهم أتي منفقا خلفا ويقول الآخر اللهم أتي ممسكا تلفا. புகாரில முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடியார்கள் அடையும் போது வானத்திலிருந்து இரண்டு வானவர்கள் பூமியை நோக்கி இறங்குவார்கள். எதுக்கு தெரியுமா? ஒருவர் துஆ செய்ய, இன்னொரு பதுவா செய்ய. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் தன்னுடைய பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறார்களோ, நல்ல வழியில் செலவழிக்கிறார்களோ, கஷ்டவாளிகளுக்கு கொடுத்து உதவுகின்றார்களோ, ஒரு வானவர் இவரை பார்த்து சொல்லுவார், யா அல்லாஹ், இவருடைய சொத்துல பரக்கத்தையும் செழிப்பையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவாயாக, இவருடைய சொத்துக்கு பூரண பாதுகாப்பை கொடுப்பாயாக என்று செலவழிக்க கூடியவரை பார்த்து அந்த வானவர் துஆ செய்வார். வயகூலுல் ஆகரு, அடுத்த வானவர் சொல்லுவார், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலவா, யாரெல்லாம் நல்ல வழியில் செலவழிக்காமல் பதுக்கி வைக்கிறார்களோ, வங்கியில் டிபாசிட் பண்ணுகின்றார்களோ, நல்ல விடங்களுக்கு கொடுக்காதவர்களா இருக்கிறார்களோ, யா அல்லாஹ், இவருடைய சொத்தில், இவருடைய செல்வத்தில் அழிவை ஏற்படுத்துவாயாக, சேதத்தை ஏற்படுத்துவாயாக, பரக்கத்தை இல்லாமக்குவாயாக என்று செலவழிக்காத மனிதருக்கு பதுவா செய்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நல்ல ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா எங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் சதகத்துன் மின் மாலி, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். தர்மம் கொடுக்க பொருளில் எந்த குறைபாடுமே படமாட்டாது. புத்தி சொல்லும், கொடுத்தா வெளிரங்கத்தில் குறைந்த மாதிரி விளங்கும். ஆனா ஹகீகத், யதார்த்தம், அடிப்படையை பார்க்கும்போது சொத்துல பெருக்கடி உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் சஹாபா பெருமக்கள் இந்த வசனங்களை கேட்டு அவர்களுக்கு விருப்பமான சொத்துகளை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமா கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எப்ப இந்த வசனத்தை இறக்கி வைத்தானோ, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் وما تنفقوا من شيء فإن الله به عليم. எப்ப இந்த வசனம் இறங்கிச்சோ, இந்த வசனத்துடைய ஆயத்துடைய அர்த்தம் என்ன? நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள், சொர்க்கத்தை அடையவே மாட்டீர்கள். எதுவரையில் தெரியுமா? நீங்கள் விரும்பக்கூடியவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல விடயங்கள்ல செலவழிக்காத வரையில் நன்மை அடையவே மாட்டீர்கள், சொர்க்கத்தை அடையவே மாட்டீர்கள். ஒமா துன்ஃபிகூ மின் ஷை, எதை நீங்க செலவழிக்கிறீங்களோ, எதை நீங்க தர்மமா கொடுக்கிறீங்களோ, எதை நீங்க கஷ்டவாளிக்கு கொடுத்து உதவுகின்றீர்களோ, நிச்சயமா சத்தியமாக அல்லாஹ் அதை அறியக்கூடியனா இருக்கிறார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் லன் தனாலுல் பிர் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகின்றார்கள் அல் ஜன்னத்து, சொர்க்கம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கத்தை அடைய மாட்டீங்க. உங்களுக்கு விருப்பமான, நீங்க விரும்பக்கூடிய உங்களுடைய சொத்துக்களை நல்ல வழியில் செலவழிக்காத வரையில் சொர்க்கத்தை அடைய மாட்டீங்க என்பதாக தஃசீருடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனம் இறங்கினதும் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அக்ஸருல் அன்சாரி மாலம் பில் மதீனத்தி மின் நக்லி, மதீனால அன்சாரி தோழர்களே மிக வசதி வாய்ப்புள்ள ஒரு சஹாபிதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு பெரும் ஏக்கர் கணக்கு ஈச்சப்பழ தோட்டம் இருந்தது. கண்ணியமானவர்களே, அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஆயத்து இறங்கவும் இந்த ஈச்சப்பழ தோட்டம், இந்த தோட்டத்தை அவர் விரும்பக்கூடியவராக இருந்தார். மிக அவருடைய சொத்திலே மிக விருப்பத்துக்குரிய சொத்தாக இருந்தது இந்த ஈச்சப்பழ தோட்டம். கண்ணியமானவர்களே, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், வ இன்னஹா ஸதகத்துல்லாஹி அர்ஜு பிர்ரஹா இன்தல்லாஹி. இதோ அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்துகள்ல, என்னுடைய செல்வத்தில் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு செல்வம், ஒரு சொத்து இருக்குமேயானால் இதோ மஸ்ஜிதுன் நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பைரஹா என்று சொல்லக்கூடிய இந்த ஈச்சமர தோட்டம் தான். இதோ அல்லாஹ்வுடைய பாதையில நான் அதை தர்மம் செய்து விட்டேன். அதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலுன் ராவிஹும் மாலுன் ராவிஹும். அபூ தல்ஹாவுடைய பணம் அவருக்கு லாபத்தை கொடுக்கட்டும், அவருக்கு விமோசனத்தை கொடுக்கட்டும், அவர் சொர்க்கத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ் அவருடைய சதக்காவை பொருந்திக் கொள்ளட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்கள் அவருக்கு விருப்பமானதை நல்ல வழியில் கொடுத்து உதவினார்கள். கண்ணியமானவர்களே, மாஷா அல்லாஹ், அட்லுகமையிலையும் கேள்விப்பட்ட ஒரு விடயம், ஒரு பெண்மணி 1,80,000 ரூபாக்களை உம்ரா கண்டு உம்ராவுடைய அமலுக்காக வேண்டி வைத்த அந்த பெண்மணி இந்த நிவாரண, கண்ணியமானவர்கள், இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பணத்தை அப்படியே மஸ்ஜித் நிர்வாகத்தில் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல உள்ளம் கொண்ட பெண்மணிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதால கிடைக்கக்கூடியது சொர்க்கம், விலை மதிக்க முடியாத சொர்க்கம். எம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு நாம் கொடுக்கும் போது, கண்ணியமானவர்களே, நாம் அதை லேசா நினைத்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் பெரும் நன்மையை தரக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த தர்மம் கொடுக்கக்கூடியதால வரக்கூடிய பாக்கியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தர்மம் செய்வதன் மூலமாக என்ன பிரயோஜனம் எமக்கு கிடைக்கும் என்றதை உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, தர்மத்தை கொடுக்கும் போது அவருக்கு வரக்கூடிய சோதனை அகன்று விடுகின்றது. அல்லாஹ் தஆலா சோதனை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பார். இரண்டாவதாக, அவர் சந்தோஷமா சொர்க்கம் போவார். மூணாவதா சொல்கின்றார்கள், துஸக்கி நஃப்ஸ,
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் நம்முடைய உள்ளத்தில் கூடிய குரோதங்கள், வெறுப்பு, பெருமை, வஞ்சம், இப்படியான அசிங்கமான இந்த தன்மைகளை விட்டும் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் என்பதாக உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். மாற்றமான முடிவுகளை, கை சேர்த்துக்குரிய முடிவுகளை இந்த தர்மம் தடுத்து நிறுத்தும் என்பதாக உலமாக்கள் கிதாபுல சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த தர்மம் என்று சொல்றது. அடுத்ததா சொல்லியிருந்தார்கள் தர்மம் கொடுப்பதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் அது அணைக்கப்படுகின்றன, மன்னிக்கப்படுகின்றன. அடுத்ததாக துஸ்பில் மரலா, நோயாளிக்கு ஆரோக்கியத்தை இந்த தர்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். தாவு மரலாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தர்மத்தை கொண்டு நீங்க மருத்துவம் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, அதனால நோயாளி இருக்கக்கூடிய நிலைமையில தர்மம் கொடுத்தால் அவருடைய நோய்க்கு அது ஆரோக்கியமாக அமைந்து. அடுத்ததாக ஜியாதத்துல் பரக்கத்து ஃபில் ஐஷ், வாழ்க்கையில செழிப்பையும் பரக்கத்தையும் உண்டாக்கும். அடுத்ததாக சொல்லின்றார்கள் மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அடுத்ததாக சொல்லின்றார்கள் ஹிஃப்லுல் மால் மினல் ஹலாக்கி வல்லி ஆய், பணங்கள் அழிந்து போவதை விடுவதை விட்டும் பாதுகாக்கும். நம்முடைய சொத்து செல்வங்கள் அழிந்து போவதை விட்டும் இந்த தர்மம் நம்முடைய சொத்தை பாதுகாக்கும். அடுத்ததா சொல்லின்றார்கள் மனிதனுடைய உள்ளத்தில் முஹப்பத்தையும் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததா சொல்லின்றார்கள் பணத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட மாட்டார். அடுத்ததா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துவார். தர்மத்தின் மூலமா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பூமிக்கு மேல சந்தோஷமாக மன விருப்பத்தோட செய்ய அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவார். இப்படியான பயன்களை உலமாக்கள் கிதாபுல எழுதியிருக்கிறார்கள். இது தர்மத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அடைந்து கொள்ள முடியும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு நாம் கொடுப்போம், உதவி செய்வோம். மாஷா அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உற்சாகப்படுத்த இன்னும் நபியுடைய ஹதீஸ்களை, குர்ஆனுடைய வாதாக்களை சொல்ல சொல்ல உள்ளத்துல உற்சாகம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார். நல்ல விஷயங்களை செய்து சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆனா நல்ல விஷயங்கள்ல போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். அப்பையும் கூட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். நம்முடைய தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கும். கண்ணியமானவர்களே, இக்கட்டான ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையில மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சிலர்கள் மஸ்ஜிதுகள்ல, சிலர்கள் ஸ்கூல்ல, கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இப்படியான சோதனை விட்டும், இப்படியான நிகழ்வை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறானே. கண்ணியமானவர்களே, நன்றி செலுத்த வேண்டும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நிலைமையில தர்மங்களை அதிகம் செய்ய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தந்தருவாயாக. எம்முடைய சதகாக்களை பொருந்திக் கொள்வாயாக. இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த தனவந்தர்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக. முழு உலக மக்களையும் யா அல்லாஹ், யாரெல்லாம் கலிமா சொல்லி இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, அவருடைய கஷ்டங்களை போக்கி யா அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிறியா யா அல்லாஹ். யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் உயிர்களை இழந்தார்களோ, அப்படியானவர்கள் ஷஹீதுடைய பார்க்கத்தை கொடுத்தல்வாயாக. அவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தல்வாயாக. அனார்த்தங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. முசீபாத்துகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயாக. சோதனை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயாக. சைத்தானுடைய நஸ்தானியத்துடைய தீங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயாக. என்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. செல்வத்தில் அபீரத்தை ஏற்படுத்துவாயாக. இறுதி மூச்சை கலிமாவை சொல்லியவர்களாக எம்முடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய வாழ்வாரத்தில் செழிப்பையும் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. நிம்மதியான சுபிச்சமான நிலைமை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பாயாக. அவர்களையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். அந்த ஈமான்தாரிகளை பொருந்திக்கோயா அல்லாஹ். அவர்களுடைய கஷ்டத்துக்கு மேலான சொர்க்கத்தை கொடுத்தருவாயாக. நமக்கும் மேலான சொர்க்கத்தை தந்தருவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.